எச் ராஜா வந்து இவர் ஜோசப் விஜய், வெறும் விஜய் எல்லாம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னப்ப, ஆமா நான் ஜோசப் விஜய் தான், இப்போ என்ன பண்ண போறேன்னு அடுத்த முறை அறிக்கை வரும்போது அவர் லெட்டர் பேர்ல ஜோசப் விஜய்னு மாத்தினாரு, கையெழுத்த ஜோசப் விஜய்னு போட்டாரு. அந்த மனநிலையோட இதை அணுகிட்டாரு. அன்னைக்கு அவர் செய்யும்போது கை தட்டினாங்க எல்லாரும், அடடா சூப்பராக பண்ணார், எச் ராஜா மண்டையிலே அடித்தார் அப்படின்னு எல்லாமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பண்ணும் பொழுது என்னையா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாருங்கிறாங்க. அவர் விஜய் மீது இருக்கிற அக்கறையில் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருங்கிறதெல்லாம் தள்ளிட்டு ஃபைனலாக அவர் எதை சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரைட்டாக வந்துட்டு இருக்காரு, இப்படி ஒரு சம்பவத்தினால் அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இது தேவையா அப்படின்னு கேட்குறாரு. எதிர்காலத்தில் இந்த தவறை செஞ்சிடாதீங்கன்னு அறிவுறுத்துற மாதிரி கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே காமன் பீப்புள் என்னவா பார்க்குறாங்க இந்த சம்பவத்தை, நாமளும் அப்படி பார்ப்போம்னு பார்க்குறாரு. அது தொடர்பாக ஒரு கருத்து வருது சொல்கிறாரு. இந்த மாதிரி வரும், ஐயோ வருது என்ன பண்ணுறது அப்படின்லாம் அவங்க போகல, வரணுங்கிறதுக்காக போனது தான் அது. ஏன்னா விஜயை அவங்களோட சேர்த்து வச்சு பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி இன்பம், அதை அவங்க ரசிக்கிறாங்க. அதனால் பல பேர் இங்கே வயிறு அறிவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு தலைவராக இருக்கலாம், ஆனால் அவர் மனதுக்கு பிடித்த மாதிரியே எப்பவும் நடந்துங்க. நீங்கள் எங்கேயாவது சறுக்குனீங்க நான்கிற அகங்காரத்தோடு ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னா கட்டாயமாக அது மக்கள் மத்தியில் எடுபடும். அதுதான் இந்த விஷயத்தில் நடந்தது. அது தவறுன்னு இப்போ புரிஞ்சிருப்பார், டைமாக புரிஞ்சிருப்பார். அதனுடைய விளைவுகள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டாரு. நல்லது தான் சொல்கிறீங்க. இப்போது பார்த்திபனாக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், தொடர்ந்து விஜய் நல்லா வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து அவருடைய அந்த 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 வேகமாக போகிற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுச்சு. எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ, ஜெயலலிதா அம்மா வந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஜய் வருவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து அவங்க பெருமையாக கொண்டாடி தான் பார்க்குறாங்க. அதில் ஒரு களங்கம் வருது, அவருக்கு ஒரு இழுக்கு வருது, அவருக்கு ஒரு பின்னடைவு வருதுங்கும்போது தான் அவங்கள அறியாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, எப்படி நினச்சிட்டு இருந்தோம், அவரை நல்லா தானே வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக சொல்கிறது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நானே வந்து அவருக்கு ரொம்ப ஆதரவாக தான் பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். பல பேர் சொம்புலாம் நம்மளை திட்டிருக்காங்க. ஆமாம், நமக்கே சரி அவர் நல்லது செஞ்சால் நல்லா இருக்குமோ, தவறு செஞ்சால் தவறுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அந்த இடத்துல நின்று அதை பார்ப்போங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனநிலை மாறுது இல்லை. இப்போ மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? இது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மனநிலைன்னு நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேன். மகளிர் தினத்தன்னைக்கு பேசுகிற விஜய் வந்து அதை பற்றி நீங்கள் ஹர்ட் ஆகிக்காதீங்க, நீங்கள் அதை பெருசாக விஷயமா எடுத்துக்காதீங்க, ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். நாம் ஒரு அரசியல் தலைவராகிட்டோம், நாம் தும்முனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. இப்போ இதையே வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதி பொது வழியில் பேச மாட்டார். நாம் முணுக்குன்னா கூட அது என்னவா இங்கே மாறுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அது தெரியாமல் அவர் பேசுகிறார். இதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்திருக்கு கட்சியில். ஒரு கட்சியில் இருப்பவர் பொது வெளியில் ஒருத்தரை நீங்கள் கொண்டு வரும்போது விமர்சனம் பண்ணுவார். கட்சியில் இருப்பவரே செய்யும் பொழுது நம்மளை மாதிரி தேர்ட் பர்சன்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் கேட்குறத விட்டுட்டு ஓட்டாக பார்ப்பாங்க, அது ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுக்கணுமா ஒருத்தருக்காகங்கிறது நம்ம கேள்வி. ஏன்னா நல்லா வந்துட்டுறீங்க இன்றைக்கி வந்து அரசியலில். தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய எழுச்சியை காட்டுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா விஜய் அவர்களை சுற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் நடந்தாலும், குறிப்பிட்டு இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் வந்து அவர் வந்து ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு திரிஷா கூட போனார் அப்படிங்கிற விஷயம். அதை தொடர்ந்து பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொன்னாங்க. முக்கியமாக பார்த்திபன் அவர்கள் வந்து கலாட்டாவில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் திரிஷா ஃபோட்டோவை பார்த்துட்டு குந்த வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் வந்து திரிஷா அவர்கள் அதுக்கான மறுப்பும் தெரிவித்தாங்க, ரொம்ப ஹார்ஷாகவே தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு திரும்பவும் பார்த்திபன் அவர்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இப்போ மறுபடியும் பார்த்திபன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, அதில் உங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். இப்போ அந்த விஷயங்கள் என்ன தான் சார், ஏன் திரிஷாவுக்கும் பார்த்திபன் இடையில் இந்த பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பனிப்போரும் கிடையாது. அவர் விஜய் மீது இருக்கிற அக்கறையில் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நிகழ்வில் அவர் சொன்ன விதம் வந்து நகைப்புக்குரியதாக இருந்துச்சு, எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அது வந்து திரிஷாவை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உள்ளபடியே விஜய் மீது அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா இவர் சரியாக தானே சொல்லியிருக்காரு, நாம் ஏன் இவரை வந்து திட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு அவங்க மனநிலை இல்லை. இம்மிடியட்டாக வந்து நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சி அவரை வந்து கடுமையான வார்த்தைகளில் திட்டாங்க. அவரும் வந்து இப்படி ஒரு ட்விட் அவங்க போடுவாங்கன்னு தெரியல. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் எல்லாருமே சொல்கிறாங்க, வேண்டாம் நம்ம வந்து நாகரிகமாக ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு எது நடந்ததோ தவறாகவே நடந்தது வருந்துகிறேன்னு சொல்லிட்டார்.
அதோட அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ட்விட்டை அவர் கவனிக்கிறாரு, இவ்வளவு மோசமாக நம்மளை திட்டிருக்காங்களே, நாம் எதுக்கு சும்மா இருக்கணும். இல்லை அவங்க சொன்னதுமே வந்து அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்டேன், இவர் தான் ஃபோட்டோவை போட சொன்னார், ஃபோட்டோ போட சொல்லி என்னை பற்றி இப்படி பேசியிருக்காரு, இது வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்களா அவங்க? ஆனால் அவரை கேட்டால் அப்படி இல்லைங்கிறாரு. அவங்க பல படங்களை போட்டாங்க, அதில் இதுவும் ஒன்று. டக்குன்னு அந்த படத்தை பார்த்தோன்னே என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாமே குந்தவை குந்தவைன்னு கத்துனாங்க. நான் உடனே குந்த வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இதில் வந்து திரிஷா சொன்னது உண்மையா, பார்த்திபன் சொன்னது உண்மையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க தான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். அவங்க கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் பார்த்திபன் சொன்னதை நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இப்போ தனித்தனியாக போய் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருங்கிறதெல்லாம் தள்ளிட்டு ஃபைனலாக அவர் எதை சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரைட்டாக வந்துட்டு இருக்காரு, இப்படி ஒரு சம்பவத்தினால் அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இது தேவையா அப்படின்னு கேட்குறாரு. எதிர்காலத்தில் இந்த தவறை செஞ்சிடாதீங்கன்னு அறிவுறுத்துகிற மாதிரி கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு அவரோட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா எத்தனை பேர் கூட சண்டை போடுவீங்க? இப்போ அன்றைக்கி நடந்தது எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பருங்க, ஆஹா இதை தான் தினந்தோறும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? விஜயை பிடிக்காதவர்கள் கூட அப்படி செஞ்சுருக்கணும்னு விரும்பல. ஏன்னா உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வீட்டில் இருக்காங்க, சங்கீதான்னு. அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. நிஜமாக யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவியாக ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவா தன்னுடைய கணவர் இன்னொரு பொண்ணோட கையை கோத்துட்டு ஒரு ரிசப்ஷன் போகிறாரு, ஒரே கலரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாருன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் யாரை வெறுப்பத்துறதுக்காக இதை செய்கிறீங்க? இப்போ நீங்கள் நான் என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரின்னு சொல்கிறீங்கல்ல, அவ்வளோ ரசிகர்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க, அந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ சங்கீதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க? அப்போ சங்கீதாவை சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களையும் சொன்ன மாதிரி தானே அர்த்தம். சங்கீதாவை ஹர்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை ஹர்ட் பண்ணதை தானே அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு மனைவி வீட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சே போகும்பொழுது அதை யார் நியாயப்படுத்துவாங்க? அங்கே யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. தவறு செய்தவர்கள் அமைதியாக கடந்து போயிடணும். திரிஷா அப்படி அமைதியாக கடந்து போயிருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. அவங்க இதை மேலும் மேலும் அப்படி கடந்து போகாமல் கேள்வி கேட்டுறாங்கன்னா தவறு செய்யலைன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, தவறு செய்யலைங்கிறதுக்காக அவங்க சண்டைக்கு வரல. நீ என் பேரை சொல்லும்போது அங்கே எல்லாம் சிரிச்சிட்டான், நீ எப்படி என் பேரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அது. அதை தாண்டிய ஒரு உண்மை அதில் இருக்குல்ல, அதை தாண்டிய ஒரு அக்கறை இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு புரியலங்கிறது தான் நாம் கேட்குறது. அதை தாண்டி வலைத்தளங்களில் எத்தனையோ பேர் எவ்வளோ விதமான கமெண்ட்டை கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏஐ வச்சு அவங்க நிறைய திரிஷாவை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறல, முக்கியமானவங்களுமே சரி. எல்லாருக்கும் பண்ணவும் முடியாது. இல்லை போகிறோம் வரவெல்லாம் ஏதோ ஒரு கருத்து போடுவோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்து தானே அப்படி போயிருக்கணும். இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரும், அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அன்றைக்கி விஜய் கூட கடந்து போகணும்னு வரல. இந்த மாதிரி விமர்சனங்கள் வரணுங்கிறதுக்காக போனது. அது இந்த மாதிரி வரும், ஐயோ வருது என்ன பண்ணுறது அப்படின்லாம் அவங்க போகல, வரணுங்கிறதுக்காக போனது தான் அது. அதை அவங்க விரும்புகிறாங்க. இந்த பிரச்சனை ஒரே நாளில் அமைதியாகிடக்கூடாது. இதை பண்ணிக்கு ஒருத்தர் பேசினார், நாம் பதில் கொண்டு பேசணும்னா அவர் திரும்ப பேசுவார், இதை பற்றி ஒரு விவாதம் ஒன்று ஓடும், அது வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா விஜயை அவங்களோட சேர்த்து வச்சு பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி இன்பம், அதை அவங்க ரசிக்கிறாங்க. அதனால் பல பேர் இங்கே வயிறு அறிவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க அதை மேலும் புகையை போட்டு இன்னும் அதை நெருப்பாக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுதான் இதன் பின்னால் நடக்கிற. அவங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து அந்த அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப 2 நாளே அந்த ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது பெருசாக அமைதியாகிடுச்சு, திரும்ப இது கலப்பணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களா? கிட்டத்தட்ட அப்படி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ மோசமாக ஒரு திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்களை வந்து அவ்வளோலாம் தரக்குறைவாலாம் ஒரு பொண்ணு இல்லையா? என்ன பெரிய கெட்ட வார்த்தையை சொல்லிட்டாரு அவர். குந்தவை வீட்டிலே கொஞ்ச நாள் குந்தவைங்கப்பா, இவங்களால பிரச்சனை இருக்குது வெளியில் வந்தான்னு சொல்கிறாரு. அது வந்ததுனால சொல்கிறாரு, இல்லைனா அவரும் சொல்ல போகிறார். அவர் ஒரு காமன் மேனாக இருந்து தான் அதை பார்க்குறாரு. இது நான் ஒரு செலிபிரிட்டி, என் சினிமாவில் இருப்பவர் இப்படி ஒன்று பண்ணிட்டாருலாம் அவர் பார்க்கல. இங்கே காமன் பீப்புள் என்னவா பார்க்குறாங்க இந்த சம்பவத்தை, நாமளும் அப்படி பார்ப்போம்னு பார்க்குறாரு. அது தொடர்பாக ஒரு கருத்து வருது சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ரசிச்சுட்டு போங்க, பிடிக்கலையா ஒரு ஃபோனை போட்டு சார் இனிமேல் இது மாதிரி எங்கேயும் பேசாதீங்க சார், எனக்கு ஹார்ட் ஆகிறேன் நான் சொல்லிட்டு போங்க. நீங்கள் பொது வெளியில் அதை விவாதமாக கொண்டு வரும்பொழுது அது மேலும் விவாதமாக மாறுது, அதை நீங்கள் ரசிக்கிறீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு சினிமா வட்டாரங்களில் பெருசாக வெளியில் பேசப்படாமல் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே அந்த ஒரு விஜயை வந்து அரசியலுக்குள்ளே வர்றதும், அது அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து எமோஜாய் வர்றதும் ரொம்ப ரசிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் பாதையில் ஏதாவது ஒரு ஹேர்டில்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குமா? கட்டாயமாக ஏற்படுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயங்களுக்காகவும் எல்லாரும் பொறுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை.
இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து பெரிய அளவு பெண்கள் செல்வாக்கு இருந்துச்சு அவங்களுக்கு, அவங்கள ஓட்டு போட்டு வந்து உட்கார வச்சாங்க சிஎம்மா. அவங்க அந்த ஆடு கோழிகளெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு தடை ஒன்று விதிச்சாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் அவ்வளவு மோசமாக அவங்கள திட்டினாங்க. என்னென்னா அது குலதெய்வத்தோடு கனெக்ட் ஆகிற விஷயம். இந்த ஆடு மாடுங்கிறது திங்கிற விஷயம் கிடையாது. ஒரு ஆட்டை வெட்டி திங்கிறது அது மேட்ரு கிடையாது. ஒரு ஆட்டை வெட்டி படையல் போடுவதுங்கிறது என்னுடைய முன்னோர்களை நான் பெருமைப்படுத்துகிற விஷயம். நான் என்னுடைய குலதெய்வத்தை நான் சாந்தப்படுத்துகிற விஷயம். நீங்கள் அங்கே வந்து கை வச்சிங்கன்னா நான் விட மாட்டேம்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்கங்கிற மனநிலையில் தான் விஜய் இருக்கார். அது தவறுன்னு இப்போ புரிஞ்சிருப்பார், கட்டாயமாக புரிஞ்சிருப்பார். அதனுடைய விளைவுகள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டார். கட்சியிலே வந்து இருக்கிற பெண்கள் பெருமளவு அது கட்சியில் இருக்கிறவர்கள், கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள், வெளியிலேருந்து இந்த கட்சியை பிரமாதமாக பார்த்தவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஸ்டன் ஆகிட்டாங்க. இது தவறு, அவர் செஞ்சது தவறு, நாமும் போய் இவருக்கு இவ்வளோ ஆதரவாக இருந்திருக்கோமே அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கும் தெரியும். ஸோ அதனால் இங்கே ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு தலைவராக இருக்கலாம், ஆனால் அவர் மனதுக்கு பிடித்த மாதிரியே எப்பவும் நடந்துக்கணும். நீங்கள் எங்கேயாவது சறுக்குனீங்க நான்கிற அகங்காரத்தோடு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிங்கன்னா கட்டாயமாக அது மக்கள் மத்தியில் எடுபடும். அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. சமுத்திரக்கனி அவர்களும் அவங்க பாலா உதயகுமார் அவர்களோட இருந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவருமே ரொம்ப ஒரு கேமரா இருக்குங்கிற சென்சஸ்லாம் அவர் பேசவே இல்லை. அது தெரிஞ்செல்லாம் யாரும் எடுக்கல, யாரோ ஒருத்தர் செல்ஃபோனில் மறைஞ்சிருந்து எடுத்திருக்காங்க. இல்லைன்னா அவரும் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா இது பொதுவாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதுவும் திரைத்துறையில் இருப்பவர்கள் சக நடிகர் நடிகைகளுக்கு ஒன்றுன்னா அவங்க அதை பெருசாக பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா நம்மளால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சமுத்திரக்கனி வந்து அவங்களுக்குள் பகிர்ந்த ஒரு விஷயத்தை ஒரு 5 அடி தூரத்துலேருந்து ஒருத்தர் எடுத்துருக்கிறார் ஃபோனில். அது யாருன்னு தெரியல, அவங்க நினச்சா அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ரகசியமாக எடுத்து வெளியிடப்பட்டது தான் அது. அப்போ திரைத்துறையினர் அவங்களுக்குள்ள விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வளர்ச்சி எது மாதிரி அவங்க பார்க்குறாங்க? எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க. இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்குது, நாம் வெளிப்படையாக ஒன்று பேசி நாளைக்கு திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நமக்கெல்லாம் அது ஒரு பேக் ஃபயராக மாறுங்கிறதுனால எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அறுதி பெரும்பான்மையோட விஜய் ஜெயிப்பாருங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எல்லாருமே இப்போவே ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ ஜெயலலிதா அம்மா வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு விஜய் வருவாருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து அவங்க பெருமையாக கொண்டாடி தான் பார்க்குறாங்க. அதில் ஒரு களங்கம் வருது, அவருக்கு ஒரு இழுக்கு வருது, அவருக்கு ஒரு பின்னடைவு வருதுங்கும்போது தான் அவங்கள அறியாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவரை நல்லா தானே வந்துகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக சொல்கிறது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இப்போ இந்த தவறை இன்னொரு முறை அவர் செய்யாமல் இருக்கணும். அவரை பொறுத்தளவுக்கு எச் ராஜா வந்து இவர் ஜோசப் விஜய், வெறும் விஜய்லாம் கிடையாது, இவர் ஜோசப் விஜய் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னப்போ ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு அடுத்த முறை அறிக்கை வரும்போது அவர் லெட்டர் பேடில் ஜோசப் விஜய்னு மாற்றினார், கையெழுத்த ஜோசப் விஜய்னு போட்டார். அந்த மனநிலையோடு இதை அணுகிட்டார் அவர். அது வேற இது வேறங்கிறது அவர் தெரியல. அரசியல் களத்தையும் இந்த களத்தையும் ஒரே மாதிரி தான். இல்லை இதில் என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து ஒரு நடிகையோட சுத்திரன்னு தானே சொல்கிற, அந்த நடிகை யாருன்னே நான் ஊருக்கு காட்டுறேன், நீ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்களா. அன்னைக்கு அவர் செய்யும்போது கை தட்டினாங்க எல்லாரும், அடடா சூப்பராக பண்ணார், எச் ராஜா மண்டையிலே அடித்தார் அப்படின்னு எல்லாமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பண்ணும் பொழுது என்னையா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாருங்கிறாங்க. ஆகும் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணியிருப்பாள். அதுக்கு ஏதாச்சும் தெரியலங்க, தெரியாமல் பண்ணது தான். அவர் தெரிஞ்சிருந்தா அது தவற செய்வார். அவர் இப்படி நினைக்கல, இப்படி ஒரு விளைவு வந்து இதுக்கு கிடைக்கும், மக்கள் வந்து திடீர்னு ஒரு எதிர்ப்பு உணர்வை நம்ம மேலே காட்டுவாங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை. அது அவரே நினைக்காம நடந்த ரிசல்ட் தான் அது. இப்போ அந்த சம்பவம் திரைத்துறையிலையும் சரி, அவங்க குடும்பத்துலேயும் சரி, அரசியலையும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மடைமாற்றம் செஞ்சு விட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? மடைமாற்றம்லாம் பேச வேண்டாம். என்னப்பா அவர் நிறைய கழிச்சிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, நிறைய பேர் கட்சியை விட்டு போனாங்க. எல்லாமே இருக்கட்டும், இதாக கட்சி கழிச்சிட்டு போகிறேன். என்ன மடைமாற்றம் கிடையாது, ஒரு பின்னடைவு. அதை அவர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது நாளைக்கு பண்ணலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு வசதிகள் இங்கே இருக்குது. ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஒரு போர்க்கொடி பறக்க விட்டார்ல, அதை கூட மடக்கி வச்சுட்டு சமாதானமாக போகலாம் குடும்பத்தோட. உறவினர்கள் எல்லாமே வர வச்சு இது மாதிரி ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் நடந்துருச்சு, என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அந்த நடிகையோடு இருக்கக்கூடாதுங்கிறாங்க, ரைட்டு ஓகே நான் கேட்குறேன், இது எல்லாத்தையும் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கே இதை மாற்றிட்டு அப்படி கம்பீரமாக வந்து அரசியல் உலகத்தில் நிற்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல்லாம் கிடையாது. அவங்களும் வந்து அவரை மன்னிப்பதற்கு தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் முதல்ல கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமாங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே. ஏன்னா பல முறை வந்து சொல்லியும் அவர் கேட்கலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க.
அந்த நேரத்தில் சரியும்பார், அப்புறம் வந்து மீண்டும் அதே தவறை செய்வாருலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த முறை அப்படி ஒரு முயற்சி எடுத்தால் கூட அதை அவங்க நம்புவாங்களான்னு தெரியாது. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பின்னடைவை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் இங்கே இல்லாமல் இல்லைன்னு சொல்கிறேன். இருக்குது, நினச்சா செய்யலாம். பார்த்திபன் அந்த வீடியோவில் பேசும்பொழுதே பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் எந்த இடத்துலையும் அவர் விஜயை பற்றி பேசவே இல்லை. த்ரிஷா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கலண்ணா, த்ரிஷா இப்படி என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கவே இல்லைண்ணா, அதுக்கான பதிலாக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோவை போட்டிருந்தார். அவர் இப்படி குயிக்காக ரியாக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, அவர் வந்து ஒரு சீனியர் டைரக்டருங்க. அதுவும் வந்து ஏதோ காமாசமோன்னு உப்புமா படம் எடுக்கிறவர் இல்லை. அவர் வந்து என்ன படம் எடுத்தாலும் அதை வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றுற அளவுக்கு படம் எடுக்கிற ஒருத்தர். அவரை வந்து நீங்கள் அப்படி போகிற போக்கில் பேசுகிறத வந்து எப்படி யார் தான் பொறுத்துப்பாங்க? ஸோ அதன் காரணமாக தான் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை நான் கூட காலையில் ஒரு வீடியோ போடும்போது சொன்னேன்னா, சரி இதை அப்படியே விட்டுருங்க, ஏன்னா மேலும் நீங்கள் வளர்த்து இருந்தீங்கன்னா ஒரு படைப்பாளிக்கு அது அழகு கிடையாது. ஏன்னா ஒரு படைப்பாளி இது போன்ற விஷயங்கள் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருந்தாருன்னா அந்த வேலையாக தான் இருக்க முடியும். இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல கதை கூட உங்களுக்கு எழுதணும்னு தோணும், ஒரு நாட்டு வரும், அப்படி பேனா எடுத்து உட்காரும்போது 4 விஜய் ரசிகன் திட்டின கமெண்ட்டை படிப்பீங்க, மொத்தமும் 3 கொலாப்ஸ் ஆகி வச்சுட்டு எந்திரிச்சு போவீங்க. இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது? அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதோட முடிஞ்சிருச்சு, கிளம்பி போங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதை அவர் கேட்பாருன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அவருடைய முடிவு தானே அது. கீழே இறங்கி வருது கூட ரங்கராஜ் பாண்டே நீங்கள் அதை தவிர்த்திருக்கலாம், அந்த குந்தவைங்கிற வார்த்தையை, குந்தவை பற்றின வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. இதை கெஸ் பண்ண மறந்துட்டாரா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து தனக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண மறந்துட்டாரா பார்த்திபன்? ஏன்னா இப்போது குந்தவை அப்படின்னா அவங்க 2 விதமான அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. பெண்கள்லாம் வீட்டில் உட்காந்து தான் இருக்கணுமா? இல்லை, அது எப்படி த்ரிஷாவை சொன்னால் ஒட்டுமொத்த பெண்களையும் சொன்ன மாதிரிங்கிறதெல்லாம் அநியாயங்க. அது வந்து ஒரு 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 பெண்கள் மகளிர் தினத்தை அன்னைக்கு நடக்கக்கூடிய மகளிர் இருக்கட்டும். த்ரிஷாவை சொன்னால் உடனே ஒட்டுமொத்த பெண்களை சொன்ன மாதிரியா? அவரோட மனநிலையை தானே சொல்லுவாங்க. நீங்கள் எதுவாங்க இருக்கட்டும், அது எப்படி பொருந்தும்னு கேட்குறேன் நான். இப்போ என் வீட்டில் என் மனைவியை திட்டினேன்னா என் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் திட்டினதா அர்த்தமா? அது அப்படி கிடையாது. அந்த சம்பவத்தில் அவங்க ஒரு கேரக்டராக இருக்காங்க, அவ்வளோதான். அதை வந்து விமர்சிக்கிறார். இது எல்லாரும் வந்து என்ன தான் சொன்னாருன்னு சொல்கிறதுங்கிறது அதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை த்ரிஷா பற்றி பேசினார். அப்போ அவங்க ரியாக்ட் ஆனதுக்கும் இதுக்கு ரியாக்ட் ஆனதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை அவங்க அரசியல் ரீதியாக அணுகுனாங்களா, இல்லை இதை இப்போ வந்து அரசியல் ரீதியாக பக்குவப்பட்டு இதை அணுகியிருக்காங்களா? இல்லை, அதை நீங்கள் அணுகின விதம் வேறையாக இருக்குன்னா, அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக அவங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு நபர். அவர் பார்த்திபனை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பல இடங்களில் சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு இருந்திருக்கலாம். இப்போ சினிமாவில் வந்து நிறைய இடங்களில் பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும், எல்லா பார்ட்டிகளுக்கும் எல்லோரும் போவாங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதெல்லாம் உண்டு. ஒரு நட்பு முறையில் அவங்க பல முறை பார்த்தவங்களாக கூட இருக்கலாம். பட் நயினாரை பொறுத்தளவுக்கு அப்படி அந்த சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் சொல்லுவதற்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கும், நம்மோடு ட்ராவல் பண்ண ஒருத்தர் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லும் பொழுது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் ரெண்டும் ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ இந்த விஷயத்தை கடந்து வந்தபோது உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் நிறைய வலைத்தளங்களில் நீங்கள் நிறைய பேருடைய கமெண்ட்ஸையோ இல்லை அவங்களுடைய ஸ்பீச்சஸோ பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் அவங்க மத்தியில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இல்லைங்க, அது என்கிட்ட கேட்குறீங்களா? ஆமாம், நீங்கள் பார்த்த விஷயங்களில். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் தீவிர டிவிக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னடா நான் என்னமோ நினச்சிருந்தேன், இந்த மாதிரி ஆகிடுச்சடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நான் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது பெரும்பாலும் கேட்க முடியுது. அப்போ எனக்கே ஒரு மாற்று கருத்து வந்திருக்குல்ல. இது வரைக்கும் நான் வந்து விஜய்க்கு ஆதரவாக தானே பேசுகிறேன். ஆமாம், உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து வந்து எனக்கு வந்து அவருடைய மனைவி இப்படி கதறும் பொழுது அவர் மறுநாளே இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாரேங்கிற எரிச்சல் இருந்தது இல்லை. இப்போ நானே வந்து அவருக்கு ரொம்ப ஆதரவாக தான் பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். பல பேர் சொம்புலாம் நம்மளை திட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். நமக்கு என்னென்னா திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் நல்லா வரணும், முடிந்தளவு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு புதியவர் வரும்பொழுது எந்த முன்பயிற்சியும் இல்லாமல் வராரு, சில தவறுகள் இருக்கலாம், அதெல்லாம் அவர் சரி பண்ணுவதற்கும் நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கலாம் அப்படின்லாம் தான் நம்ம பண்ணோம். பட் ஒரு மனைவி அவங்க வந்து ஒரு ஆற்ற முடியாத ஒரு துயரத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பிரச்சனைகளை காதில் வாங்குங்க, வாங்காமல் போங்க, சட்ட ரீதியை எதிர்கொள்ளுங்க, அதெல்லாம் வேறு, அது உங்கள் ஃபேமிலி. ஆனால் மறுநாளே வந்து அவங்க சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று செய்கிறீங்கல்ல, அப்போ பொதுமக்களை நாளைக்கு வந்து எந்த உணர்வோடு பார்ப்பீங்க? நாளைக்கு அவன் வந்து ஏதோ ஒரு கஷ்டம், கண்ணீர் கதறமாக ஒரு கால்ராவே வந்துடுச்சு,
நீங்கள் அதை எப்படி கடந்து போவீங்க? நீங்கள் என்னவா அதை பார்ப்பீங்க? உங்கள் மனைவியே நீங்கள் வந்து அப்படி பார்க்காதவர் ஒரு தேர்ட் பர்சனை எப்படி பார்ப்பீங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு வருதில்ல. நமக்கே சரி நாம் தான் ரொம்ப பேசிட்டோமோ, அவருக்காக ரொம்ப தோள் கொடுத்துட்டோமோ அப்படிலாம் தோணுது, நியூட்ரலாக இருப்போம். இப்போ உங்களுக்கு அந்த மனநிலை மாறிடுச்சா? விஜய் அவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேணாம் அப்படிங்கிற மனநிலை? இல்லை ஆதரவாக இருக்க வேணாம் வேணுங்கிற இடத்துக்கு நான் போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரேடியாக விஜய்க்கு நம்ம வந்து முழுமையான ஒரு ஆதரவாளராக இருக்கிறத விட அவர் நல்லது செஞ்சால் நல்லா இருக்குமோ, தவறு செஞ்சால் தவறுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அந்த இடத்துல நின்று அதை பார்ப்போங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனநிலை மாறுது இல்லை. இப்போ மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? இது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மனநிலைன்னு நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேன். இதுதான் பெரும்பான்மையாக இன்றைக்கி வந்திருக்கு. முக்கியமாக தாவேக்காவில் இருக்கிற பெண்கள் வந்து அதை வேறு விதமாக பார்க்குறாங்க. சங்கீதாவினுடைய அழுகையா திரிஷாவினுடைய சிரிப்பான்னா சங்கீதாவினுடைய அழுகை தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை ஒட்டி மகளிர் தினத்தன்னைக்கு பேசுகிற விஜய் வந்து அதை பற்றிலாம் நீங்கள் ஹர்ட் ஆகிக்காதீங்க, நீங்கள் அதை பெருசாக விஷயம் எடுத்துக்காதீங்க, ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இப்போ அதுதாங்க அவர் வந்து இன்னமும் ஒரு சினிமா நடிகராக இருக்காரே தவிர, நாம் ஒரு அரசியல் தலைவராகிட்டோம், நாம் தும்முனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. இப்போ இதையே வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதி பொது வழியில் பேச மாட்டார். மைக் ஆஃப் பண்ணிட்டு அசிங்கமாக பேசுவார், அது வேறு. ஆனால் பொது வழியில் பேசும்பொழுது நாம் முணுக்குன்னா கூட அது என்னவா இங்கே மாறுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அது தெரியாமல் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு கட்சியில். இப்போ வரலாறில் பார்த்தோம் அப்படின்னா தலைவர்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து தான் இந்த அரசியல் களத்தில் நின்றுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அது. ஸோ இதை அது கூட ஒப்பிட்டு பார்க்குறது சரியான விஷயமா? இல்லைங்க, இப்போ எல்லாருக்குமே வந்து இன்னொரு வாழ்க்கை இருக்குங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நிறையா நம்ம பல தலைவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க ஸ்லிப்பாயிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும். ஆனால் அவரவர் மனைவிகள் இப்படி பொதுவெளியில் வந்து குற்றம் சாட்டினது கிடையாது. முதல் முறையாக இப்படி ஒருத்தவங்க வர்றாங்க, அப்போ அந்த உணர்வுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கிறது தான். நீங்கள் நாளைக்கு வந்து இந்த விரைவு கோர்ட் இருக்குது, அல்லது நீங்கள் மியூச்சுவல் டைவர்ஸ்னால் அது உடனே முடிஞ்சிட போகுது. யாரோ ஒருவர் வந்து முடியாதுன்னு இழுக்கிற பட்சத்தில் தான் வருஷக்கணக்கில் நீளும். மியூச்சுவலாக அவங்க கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா அது ஒரு மாதத்தில் முடிகிற பிரச்சனை. நீங்கள் முடித்து அவங்கள செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டு நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிங்க, யார் கேட்க போகிறாங்க? முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிங்க, பொது வழியில் கூட்டுவாங்க, யாருமே கேட்க போகிறது இல்லையா? அந்த ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குல்ல. ஒருத்தரை நீங்கள் கதற விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலை செய்கிறதுங்கிறது இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் சொன்ன தலைவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காங்கன்னா இல்லை, அதைத்தான் இங்கே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் திரிஷா அவர்கள் இதுக்கு அடுத்த கட்டமும் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேர்தலும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி, இன்னும் நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களாகவும் பேசுவாங்க. அவங்கள பற்றி இது மாதிரி பதில் சொல்லிட்டே போயிட்டு இருந்தால் அவங்களோட பர்சனல் லைஃப்பும் பாதிக்கும். இதுமாதிரி இவங்க யாரை சேர்த்து வச்சு பார்க்குறாங்க, கட்சி சேர்த்து வச்சு பார்க்குறாங்க, கட்சியோடைய அந்த வளர்ச்சியும் தடைப்படும். இப்போ இது அடுத்த கட்டமாக இது மாதிரியான விமர்சனங்களை யார் தவிர்க்கணும்? பொதுவில் இருந்து பேசக்கூடிய தலைவர்கள் தவிர்க்கணுமா, இல்லை திரிஷா மாதிரி ஆட்கள் தவிர்த்திடணுமா? இல்லைங்க, எல்லாருக்குமே அது வந்து பொதுவானது தான். இப்போ பார்த்திபன் போன்றவர்கள் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்னும் இப்போ பார்த்திபன் வந்து ஒரு பெரிய உதாரணமாக மாறி இருக்கார். நாளைக்கு யாராவது திரைத்துறையிலிருந்து திரிஷா குறித்து பேசணும்னா பேசாமல் இருப்பது நல்லது. பேசாமல் இருங்கன்னே நான் கேட்குறேன். யாரும் பேசாதீங்க அவங்கள பற்றி, அது தானாக சரியாயிடும் அந்த பிரச்சனை. அது அவங்களுக்கான பிரச்சனை, அவங்க தீர்த்துக்கிறாங்க, வளர்த்துக்கிறாங்க, அது அவங்களுடைய பாடு. ஒரு அரசியல் தலைவராக அவர் செய்கிற செயல்கள் அந்த கட்சியை பாதிக்குதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது எப்படி போனால் யாருக்கு என்ன, அதை பொது வழியில் கொண்டு வராதிங்கன்றேன் நான். இப்போ சங்கீதா பிரச்சனையை தீர்க்கணுமா, அதை தனியாக அமைக்கப்படாக தீர்த்து அந்த வழக்கை முடிச்சுக்குங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு அஃபேர் இருக்குன்னா அதை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிங்க. ஏதோ ஒரு நாளில் கல்யாணம் பண்ணிக்கிங்க, பண்ணாமல் போங்க, அதெல்லாம் உங்களுடைய அது ரகசியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் பொது வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ ஆரம் வீரப்பன் வந்து எம்ஜிஆருடைய நிழலாக இருந்தார். ஜெயலலிதா அம்மா உள்ளே வந்தப்போ வசந்த சேனைன்னு அவங்கள வந்து அவர் விமர்சனம் பண்ணார். அதனாலே அவர் பெரிய இன்னல்கள்லாம் சந்தித்தார். வசந்த சேனை யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், மனோகரா படத்தில் வர்ற மிக முக்கியமான வில்லி தான் வசந்த சேனை. அவங்க வந்து நம்முடைய கட்சியின் வசந்த சேனைன்னு விமர்சனம் பண்ணார் ஆரம் வீரப்பன். அதுக்கப்புறம் அதே ஆரம் வீரப்பன் ஜெயலலிதா அம்மாவுடைய பின்னால் அவர் இருந்தார்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கட்சியில் இருப்பவர் பொது வெளியில் ஒருத்தரை நீங்கள் கொண்டு வரும்போது விமர்சனம் பண்ணுவார். கட்சியில் இருப்பவரே செய்யும் பொழுது நம்மளை மாதிரி தேர்ட் பர்சன்லாம் என்ன பண்ணுவாங்க,
கேட்பாங்க. பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் கேட்குறத விட்டுட்டு ஓட்டாக பார்ப்பாங்க. அதை ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ரிஸ்க் நீங்கள் எடுக்கணுமா ஒருத்தருக்காகங்கிறது நம்ம கேள்வி. ஏன்னா நல்லா வந்துட்டுறீங்க இன்றைக்கி வந்து அரசியலில் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய எழுச்சியை காட்டுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. எப்பயாவது நடக்கும். இந்த குறிஞ்சிப்பூ பூக்கிற மாதிரி 14 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். எம்ஜிஆருக்கு நடந்துச்சு, அடுத்து விஜய்க்கு தான் நடக்குது. நீங்கள் எங்கே போனாலும் கூட்டம் வந்து அப்படி ஆர்ப்பரித்து நிற்கிது, தலைவான்னு கத்துறான்னா அந்த கொடுப்பினையை வந்து இறைவன் கொடுத்தது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்கள் தூக்கி போட்டு டமால்னு உடைக்கிறீங்களே, அது ஏன்னு கேட்குறேன். ஒரு அற்ப விஷயத்துக்காக, ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக இவ்வளோ பேருடைய நம்பிக்கையை தூக்கி போட்டு உடைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்புங்கிறோம். விஜய் அவர்கள் குடும்பத்தை சுற்றி இப்போது விஜய் சஞ்சய் அவர் பையனாக இருக்கட்டும், அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுகிறாங்க, அவருடைய மனைவிக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 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 திடீர் போராளிகள்னு சொல்ல முடியாது, இந்த திடீர் ஆதரவு குரல்கள் அவங்களுடைய எதிர்க்கட்சி விஜய் எதிர்க்கக்கூடிய, விஜய்க்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சாதகமாக அமைஞ்சிருது. அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதுதான் இப்போ இது வந்து யாருக்கான பலமாக பலவீனமாக மாறுது? விஜய்க்கான பலவீனமா இல்லை எதிர்க்கட்சிக்கு பலமாக மாறுது? எதிர்க்கட்சிக்கு பலம்தான். அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். எப்போ இவர் மாட்டுவார்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு எதிராக ஒரு பெரிய வேலையை ஓவர் டைம் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. எல்லா கட்சிகளுமே ஒரு ஐடிவிங்க வச்சுட்டு விஜய்க்கு எதிராக ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அழகாக தாம்பாளத்தில் வச்சு கொடுக்குறீங்க, இந்த அடி என்ன இல்லை. இப்போ அப்படி பார்க்குறது அவசியமானதா? ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, அவர்களை நோக்கின கணைகளை தான் அவங்க இவங்க வந்து எதிர்கொண்டு செலுத்தணும். அவங்கள அட்டாக் பண்ணுறதுலாம் இவங்க முக்கியமான வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு விஜயை சுற்றி, விஜயனுடைய குடும்பத்தை சுற்றி, விஜயோட பிரச்சனைகளை சுற்றி நடத்திட்டு இருந்தா எதிர்க்கட்சியை யார் தான் விமர்சனம் செய்வா? இல்லை, அதிமுகவை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் கண்ணியமாக கடந்து போகிறாங்க. நம்ம அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும், திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மீடியாக்களும் விஜயை மட்டுமே தாக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, விஜய் நேரடியாக திமுகவை தாக்குறாருல்ல, அப்போ திமுக சும்மா இருக்காது இல்லை. அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ எல்லாரையும் ஒன்று சேர்த்து திருப்பி அடிப்பாங்க. இது அரசியலுங்கிறது அதானே, ஒருவருக்கு மோதி கொள்வது தானே அரசியல். ஸோ அப்போ இதெல்லாம் நடக்கும். நான் அதுக்கான கருவியை நீங்களே கொடுக்குறீங்களேன்றேண்ணா. அவங்க சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இல்லாமல் இந்தா நான் ஒரு சாட்டையை தரேன் எடுத்து என்ன அடின்னு நீங்களே இல்லை கொண்டு கொடுக்குறீங்க. அதுதான் தவறுங்கிறேண்ணா. அது உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலையா? இந்த நேரத்தில் இது அவசியமாங்கிற ஏன் அதை 4 மாதம் கழித்து வச்சுக்கிட்டே ஆகாதா உங்களுக்கு? இந்த பிரச்சனையை சங்கீதா சொல்லிட்டாங்க, ரைட்டா? அந்த எந்த நடிகை சொன்னாருன்னு யாருக்குமே தெரியாது, நம்மளும் சொல்லலை. ஒரு நடிகைன்னு தான் நம்ம குறிப்பிடுறோம். அந்த சங்கீதாவனுடைய வக்கீல் நோட்டீஸ் வந்த பிறகு நம்மளும் ஒரு நடிகைன்னு தான் குறிப்பிடுறோம். எங்கே திரிசான்னு சொல்கிறோம்னா நீங்கள் திரிசாவோட வந்த பிறகு அதையே நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த தவறு உங்கள்கிட்ட தானே இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். ஏற்கனவே இவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கிறவங்க மீது ஒரு பெரும் எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சங்கீதா அவர்கள் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் ஆச்சும் பண்ணியிருக்கலாம்ல. அவங்களுக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு எதிராக நிற்கிறவங்க அவங்க எதுக்கு பொது வெளியில் வந்து கொடுக்கணும்? எல்லாமே அவங்க இருக்கோம், நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. அதுதான் இன்னொன்று, அவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்ப நாகரிகமாக அதை டீல் பண்ணுறாங்க. அந்த நடிகையினுடைய பேரை அவங்க எங்கேயுமே குறிப்பிடல, தேவைப்பட்டால் குறிப்பிடுவாங்கிறாங்க, சொல்லலை. அதே மாதிரி இந்த விசாரணை இன் கேமரா பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொதுமக்கள் முன்னிலையிலையோ அல்லது பார்வையாளர்கள் முன்னிலையிலையோ இந்த விவாகரத்து வழக்கு நடக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா என்னுடைய கணவர் இன்றைக்கி சொசைட்டியில் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் அங்கே என்ன நடக்குது என்ன பேசுகிறோங்கிறத அடுத்தடுத்து வெளியில் வந்துச்சுன்னா அது அவருக்கு அவமானம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு கண்ணியமான ஒரு பெண்மணியை விட்டுட்டு தான் நீங்கள் வரீங்க, அது உங்களுடைய பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன், அப்படி நினைக்கிற ஒருத்தர் ஏன் பொது வெளியில் வந்து ட்வீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் ஒரு பரவலான பேச்சு நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறமான ஒரு வதந்திகளோ, ஒரு ஆங்கில ஊடகம் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பேட்டி கொடுங்க மேடம்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்க இன்னும் முடிவு எடுக்கலை. பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் வந்து தொடர்ந்து இதே மாதிரி அவங்கள இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கட்டாயமாக அதை பேசுவாங்க. அன்னைக்கு திருமண நிகழ்வுக்கு அவர் கூப்பிட்டு வந்த மாதிரி நாளைக்கு வேறு எங்கேயாவது ஒரு கூட்டு போனாருன்னா கட்டாயமாக அவங்க ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அது நடக்க தான் போகுது. இப்போ அதையே அவர் செய்யாமல் இருக்கணும். இப்போ அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையில் என்ன நகர்த்துறாரோ அதை நோக்கின எதிர்வினையாக அவங்களோடது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கும். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.